என்ன மக்களே, போற போக பார்த்தா நம்ம சொன்னது நெசமாயிரும் போலயா? ஐயோ, அப்ப ஜெஃப்ரி காலியா? ஜெஃப்ரிக்கு பாயசத்தை ஊத்திட்டாங்க போலயே. நான் கூட சொல்லிட்டே இருந்தேன், நான் ப்ரோ ஜெஃப்ரி ரொம்ப தப்பு பண்றான், சில விஷயங்கள் மார்க் பண்ற மாதிரி பண்றான், கிண்டல் பண்றான், ஹெட்வெயிட் போன மாதிரி, ஹெட்வெயிட் அதிகமான மாதிரி பேசுறான், இது சரியில்லை, அவனுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது. நம்ம எல்லாம் அவனை ஒரு 80வது நாள் வரைக்கும் வரணும்னு சொல்லி நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். பட் அவன் இந்த வீட்டுக்குள்ள பண்ற சில விஷயங்கள் வந்து அவனுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால இந்த வாரம் எனக்கு என்னமோ கஷ்டம் தான், மேபி தூக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லி தோணுதுன்னு பார்த்தா அவனை உண்மையா தூக்கி விட்டுருவாங்க போலயே. வீட்டுக்குள்ள எல்லா வாரமும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் கரெக்டா அந்த பாட்டுக்களை போட்டு கவனிக்க வச்சிருவாங்க. எப்படி ஒரு பாட்டுக்களை போட்டு இந்த வாரம் இவங்க தான், இந்த வாரம் இவங்க தான்ப்பா வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கு ஒரு குறி கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ன பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? இந்த பேட்ட படத்துல ஒரு பாட்டு வரும்ல, நம்ம ரஜினி சாருக்கான பாட்டு, அந்த பாட்டை தான் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த பாட்டு போட்டா ரஜினி சார் அந்த பேட்ட படத்துல ஒரு வார்டன், வீட்டுக்குள்ள இந்த வாரம் வார்டன் வேலை யார் பார்த்தது? நம்ம ஜெஃப்ரி அவர்கள் தான் பார்த்தாங்க. பட் சிவகுமார் நீங்க சொல்லுவீங்க, பட் சிவகுமார் வந்து வாட்ச்மேன், ஓகேவா? அவர் வாட்ச்மேன் இதை போட்டுக்கிட்டு அங்கிட்டுமா சுத்திட்டு இருந்தார். ஆனா உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள வார்டன் வேலையை பார்த்தது நம்ம ஜெஃப்ரி தான். ஏன்னா பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு, ஒரு ஸ்டாஃப் தான் வார்டனா இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல ஜெஃப்ரி எந்திரிச்சு நான் ஒரு பிடி சாரா இருக்கேன், அதனால நானே வார்டனா இருக்கேன்னு சொல்லி இருந்திருப்பான். சோ அந்த வகையில வீட்டுக்குள்ள வார்டன் யாருன்னா நம்ம ஜெஃப்ரி அவர்கள் தான். சோ அதனால எனக்கு என்னமோ ஜெஃப்ரியை காலி பண்ணிடுவார் தான் தோணுது. ஏன்னா ஓட்டுகள் அடிப்படையில் பார்க்கும்போதுமே அபிஷியலா அவனுக்கு ஓட்டுகள் உண்மையா இல்லையா, அது அன்அஃபிஷியல் எப்படி ஏத்துறாங்கன்னு தெரியல. அதான் சொல்றேன் ப்ரோ, நம்ம வந்து ஓட்டுக்களை வந்து அன்அஃபிஷியலா கெஸ் பண்ணவே கூடாது. அன்அஃபிஷியல் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு சில பேர் ரொம்ப கூட இருக்கும். சோ அந்த வகையில ஜெஃப்ரியுமே 3வது இடத்தை பிடிச்சிருக்கான். அப்போ ஓகே, ஜெஃப்ரி 3வது இடத்தை பிடிச்சிருக்கானே, அப்போ ஓட்டுகள் இருக்கும்னு பார்த்தா அன்அஃபிஷியல் உண்மையாவே கம்மியா இருக்கு. ஆனா இங்க ஒரு இருக்கு, ஆனா அவனுக்கு வந்து அவ்வளவு கம்மியா இல்ல, அவனோட கம்மியா சில பேர் இருக்காங்க. ஆனா அந்த சில பேரை காப்பாத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் சிம்பிளா சொல்லிட்டா, இந்த வீட்டுக்குள்ள அவனை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பொறிக்க போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா பத்தி மார்க் பண்ணுது, ஓகேவா? சௌந்தர்யாவோட வாய்ஸ் எடுத்து அதை நிறைய பேர் மிமிக்ரின்னு சொல்றீங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஃபன்னா தான் பண்ணா ப்ரோ. அது நமக்கே பார்க்கும் ஒரு சைட்ல ஃபன்னா இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கா, என்னோட வாய்ஸ் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப இன்செக்யூரா இருந்துச்சு, அந்த வாய்ஸ் வச்சு தான் நான் அதிகமா நிறைய இடத்துல பேசாம ரொம்ப லோவா இருந்தேன் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து, அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் நான் பேசுறதே பெருசுன்னு சொல்லி அந்த பொண்ணு நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஏன் இதை சேதனை எடுத்து ரொம்ப இடத்துல பாராட்டி இருக்காங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க வாய்ஸ்லாம் கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. வீட்டுக்குள்ள இந்த கெஸ்ட் எவ்வளவு கெஸ்ட் அந்த விஷயத்தை எடுத்து சௌந்தர்யாக்கான வாய்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாய்ஸை ஒருத்தன் எடுத்து மிமிக்ரி பண்றானோ என்னமோ, நீங்க மிமிக்ரின்னு சொல்லி முட்டு கொடுக்குறீங்க, அவன் பண்ணது மார்க்கிங் தான், ஓகேவா? அந்த மார்க்கிங் பண்ணும்போது அது கண்டிப்பா ஒரு பேசும் பொருளா மாறிடும். இப்போ விஜய் விஷால் பண்ணிட்டு இருந்தான், அவன் அப்படிதான், அது ஒரு எச்ச, அதை நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அது எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. அவனை போட்டு நம்ம என்னதான் அடி அடிச்சாலுமே சேனல் அவனை வந்து பயங்கரமா சேவ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில் அவனை என்ன பண்ணாலும் விட்டுருவாங்க. ஆனா கடைசி அவங்க கூட சேர்ந்து ஜெஃப்ரியை பண்ணாந்துருமா, ஆனா அவங்க கூட சேர்ந்து ஜெஃப்ரி பண்ணாந்துருமா, ஜெஃப்ரி தான் மாட்டிக்கிறான். இது எடுத்துக்காட்டுக்கு சிம்பிள் ப்ரோ. இப்போ நேத்துக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வந்துச்சு, நீங்க கவனிச்சீங்களா? எவ்வளவு பேர் கரெக்டா ஜெஃப்ரி மார்க் பண்றது மட்டும் தான் இருக்கும். ஜெஃப்ரி வந்து நம்ம விஜய் வச்சால மடியில படுக்கப்பட்டு ரயான் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். அந்த ஒரு சீன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி உள்ள சீன் போட்டா விஜய் வச்சாலும் சேர்த்து அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால முன்னாடி உள்ள சீனை போடாம கரெக்டா ஜெஃப்ரிக்கான சீனை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் ஜெஃப்ரியை மட்டுமே வான் பண்ணணும் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஜெஃப்ரிக்கு பயங்கரமான வார்னிங் இருக்க போது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இந்த பாட்டுலாம் வருதுல, இந்த பாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு பெரிய டவுட் இருக்கு, கண்டிப்பா ஜெஃப்ரி காலி தான் சொல்லிட்டு. ஏன்னா நேத்துல இருந்து ஜெஃப்ரிக்கான பேர் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு இப்போ ஒருத்திக்கு வந்து நியூஸ் நான் சொல்லிட்டா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர், ஒரு 4 இல்ல ஒரு 5 பேர் வச்சுக்கலாம், ஆனா ஒரு 4 பேர் தான் சொல்றாங்க. இந்த 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஹாட் சீட்ல இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஹாட் சீட் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, ஓட்டின் அடிப்படையில் தான் அவங்களே எடுத்திருக்காங்க. சிம்பிள், கீழே இருந்து ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, யார்? நம்ம ரியா இருக்காங்க, மஞ்சரி இருக்காங்க, வர்ஷினி இருக்காங்க, சிவகுமார் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மஞ்சரியை மட்டும் காப்பாத்திட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீட்டுக்கு அவங்க நல்லா பேசுறாங்க, முக்கியமா நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பா மஞ்சரியை வந்து எவிக்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோ அதனால மஞ்சரியை காப்பாத்திட்டு ரியா வச்சிருக்காங்க, வர்ஷினி வச்சிருக்காங்க, சிவகுமார் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் அதுக்குள்ள இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை காப்பாத்திடுவாங்கன்னு தான் தோணுது. பட் அது என்னமோ தெரியல, எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ரஞ்சித்தை வந்து சேவ் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் வாய்ப்பு இல்லை. சிவகுமார் கண்டிப்பா உள்ள இருக்க போறாரு, அடுத்ததா வர்ஷினி இருக்க போறாங்க, ரியா இருக்க போறாங்க, ஜெஃப்ரி இருக்க போறாங்க. இதுல கண்டிப்பா யாரோ 2 பேர் மேபி எவிக்ட் ஆக போறாங்க. 2 எவிக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஜெஃப்ரி அவுட். அதனால உறுதியா சொல்ல முடியும் 2 எவிக்ட் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜெஃப்ரி காலி. சிவகுமார் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிவகுமார் இந்த வீட்டுக்கு அதிகபட்சமா அங்கேயுமா பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான். இப்போ நேத்து கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த மாதிரி பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றது ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட் வச்சு மக்கள் பேசும் பொருள் ஆக்குவாங்க. அதை வச்சு மக்கள் கண்டிப்பா தொடர்ந்து இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் பிக் பாஸ்க்கு வேணும்.
ஸோ அந்த வகையில் அதை வந்து நம்ம சிவகுமார் கொடுக்குறாரு. இப்போ நேற்று வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆண்களுக்குள்ள ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது தீபக் கொடுத்துருப்பாங்கல்ல. தீபக் கொடுத்தது வந்து இவருக்கு ஏற்றுக்க முடியாமல் இங்கே வந்து நம்ம யார்கிட்ட ஆனந்தி கிட்டே ஜாக்லின் புலம்பிட்டு இருப்பாங்க. இப்போ ஆனந்தி ஜாக்லின்லாம் இவர் மண்டையை பிடிச்சி கழுவிட்டு இருப்பாங்க. இவர் சில பல வார்த்தைகள்லாம் விடுவார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து என்னை யாரெல்லாம் மிரட்டினதே இல்லை, என்னால அப்படி வளர்ந்தேன், என்னால் யாரா மிரட்டிட்டாலும் எங்கள் வீட்டிலேருந்து வந்து அடி பறத்திடுவாங்க, அந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருப்பாரு. அண்ணனோட பேக்ரவுண்ட் நமக்கே தெரியும், அண்ணன் இங்கேருந்து வந்திருக்காரு, அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலுமே இந்த வீட்டுக்கு சொல்றதை வச்சு பார்க்க போனா வரப்போற நாட்கள்ல தீபக்கும் இவருக்கும் மோதம்னு சொல்லி தோணுது. அப்படியே தீபக்கும் இவருக்கும் மோதம்னு சொல்லி தோணுது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இன்னும் யாரும் தீபக் கிட்ட சண்டை போடல, பெருசா இன்னும் சண்டை வரல. தீபக் கிட்ட நார்மலா பேசி பேசி போறாங்களே தவிர ஒரு பெரிய சண்டை வரல. ஸோ அதனால சிவகுமார் இருந்தாருன்னா கண்டிப்பா சண்டை வரும். சிவகுமார் இருந்தாருன்னா கண்டிப்பாக சண்டை வரும். அதனால சிவகுமார் இருப்பாங்க. அடுத்த கட்டமாக வர்ஷினி கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவாங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் வர்ஷினிக்கு அன்அஃபிஷியல் ஓட்டுகள் இல்லை. நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க அன்அஃபிஷியல் உண்மையாக ஓட்டுகள் இல்லை, இருந்தாலுமே அவங்களுக்கு அஃபிஷியல் ஓட்டுகள் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாங்க. சும்மா கிண்டி விடுறதாகட்டும், இல்லை பெண்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வர்ஷினியுமே சேவ் தான். ஓகேவா? ஏன்னா இவங்களாம் டேஞ்சர் சோனில் இருக்காங்க. இவங்களாம் கண்டிப்பாக சேவ் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சிவகுமார் சேவ் ஆயிட்டாரா, அடுத்து நம்ம வர்ஷினி சேவ் ஆயிட்டாங்க. அடுத்ததாக இருக்க ரியாவும் ஜெஃப்ரி அப்புறம் ரஞ்சித், இதில் தான் எனக்கு டவுட் இருக்குது. இப்போ ரஞ்சித் கூட நான் விட்டுட்டேன் ஆல்ரெடி. நம்ம ஜெஃப்ரி ரியா இவங்க 2 பேர் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது. அப்படி ஒரு டபுள் எவிக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர் அவுட். அப்போ சிங்கிள் எவிக்ஷன் வச்சா யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது இன்னைக்கு இன்னும் நமக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லிட்டு நிறைய அடி வாங்கிட்டேன். அடி மீன்ஸ் என்ன போட்டு பொலன்னு பொழந்துட்டீங்க. அதனால் இந்த வாரம் நான் எதனாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் எவிக்ஷன் தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் ப்ரோ இப்போ டபுள் எவிக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை ப்ரோ, இவங்க கான்செப்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், நான் 45 டேஸில் வந்து ஒயில்ட் கார்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 45 டேஸில் ஒயில்ட் கார்டு இருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்ட் வராது, அந்த வீட்டிலேருந்து வெளியே போனவங்க தான் வரப்போகிறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து நான் வரப்போகிறேன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி போஸ்ட் போட்டாங்க, ஸ்டோரி போட்டாங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. அது வச்ச பிறகு இப்போ சடனாக கான்செப்டை மாத்துறாங்க போல. ஒயில்ட் கார்டு எடுக்காம இவங்களே சிங்கிள் எவிக்ஷன் பண்ணி ஓட்டி கொண்டு போயிடலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 8 வாரங்கள் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் 8 வாரங்கள் தான் இருக்கு. அதாவது ஃபைனல் பக்கத்தில் போறதுக்கு 8 வாரங்கள் தான் இருக்கு. அந்த 8 வாரங்களில் 2 எவிக்ஷன் வச்சா கூட வீட்டுக்குள்ள இருந்து 16 பேர் தான் வெளியே போவாங்க. வீட்டுக்குள்ள இப்போ 20 பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வெறும் 16 பேர் தான் போக போறாங்க. அப்படி 16 பேர் போனாலும் 4 பேர் உள்ள இருக்க போறாங்க. இப்படி 2 எவிக்ஷன் எல்லா வாரமும் நடக்க போறது இல்லை. மேபி சில வாரங்கள் ஒரு எவிக்ஷன் நடக்கலாம், இல்லை கடைசியில் நெருங்க நோ எவிக்ஷன் கூட வைக்கலாம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எவிக்ஷன் தான் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எவிக்ஷன் தான். ஆனால் பட் இன்னும் வெளியே நிறைய டபுள் எவிக்ஷன் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சிங்கிள் எவிக்ஷன் தான். அப்படி சிங்கிள் எவிக்ஷன் இருந்தா ரியாவா ஜெஃப்ரியா இந்த 2 பேர்ல யார் போனா கரெக்டா இருக்கும் ப்ரோ? இவங்க போனா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும் ப்ரோ. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ப்ரோனா யாரை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்ன கேட்டா நான் ஜெஃப்ரிக்கு கொடுப்பேன். கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா ஜெஃப்ரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா டாஸ்க்கும் பயங்கரமா ஆடுறான். டாஸ்க் ஈக்ஷன் வந்தா எல்லா டாஸ்க்கும் சூப்பர் ஆடுறான். அவனை வந்து எந்த விதத்துல நம்ம குறை பேச முடியல, அப்படிதான் இருக்கான். பட் கடந்த 2 வாரங்களா தான் இந்த விஜய் விஷால் மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சில பல தப்புகளை பண்ணிட்டான். அது தப்பு தான். அதுக்கெல்லாம் டக்குன்னு இப்படி ஒரு எவிக் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல. அதனால ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து, வார்னிங் கொடுக்குறீங்களோ இல்லை லைட்டாக பேசி உட்கார வைக்கிறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணி அவனை விட்டு கொஞ்சம் அப்படி தட்டி எடுத்தீங்கன்னா வரப்போகிற வாரங்களில் நல்லா ஆடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாச்சனாவோடலாம் சூப்பர் பிளேயர்ப்பா. டாஸ்க்குன்னு வந்தால் பீஸ்டாக இருக்கான். உண்மையான டாஸ்க் பீஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள இவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். யார்? ஜெஃப்ரிக்கு மட்டும் தான் கொடுப்பேன். எல்லா டாஸ்க்கும் இப்படி ஆடுறாங்க, இப்படிங்கிற ஆடுறான். ஸோ அந்த வகையில் இந்த 200% டாஸ்க் பீஸ்ட்லாம் சொல்லிட்டு சுற்றுறாங்களா, அதான் டம்மி பீஸ். அவங்களோடலாம் கம்பேர் பண்ணாமல் இவெல்லாம் சூப்பராக இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் அந்த சாங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பெரிய டவுட் வந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கரெக்டாக இருக்குமா, இல்லை ப்ரோ இது போதும் வெயிட் பண்ணிடலாம்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 2 பேர் இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க.